யெகோவாயிரு பேச்சின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, வேதாகமத்துல ஆதாமாகிய மனுஷனின் விழா எலும்பிலிருந்து அவரது துணையாகிய ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க. அது போலதான் நாமும் நமது வாழ்க்கை துணையும். இப்படி இருக்கும்போது திருமணத்தின் பிறகு வாழ்க்கை துணையோட சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வரும்போது அதை அனுசரித்து போகணும். ரெண்டு பேருமே அனுசரித்து போகணும். ஏன்னா வேதாகமத்தின்படி விவாகம் என்பது கனமுள்ளது. அது மட்டுமல்ல, இது ஆண்டவர் இணைத்த இணைப்பு. அதை மனுஷன் பிரிக்க கூடாது. எபிரேயர் 13:4 பார்க்கும்போது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு பார்க்கலாம். எனவே இந்த கனமுள்ள பந்தத்தை அசுத்தமாக்குவது விபச்சார பாவம். எல்லாரும் இல்லைங்க, இன்றைய நாட்கள்ல நிறைய பேர் இந்த பாவத்துல விழுந்து போறாங்க. புதிய ஏற்பாட்டின்படி இச்சையோடு ஒருத்தரை பார்த்தாலே அவங்களோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று பார்க்கிறோம். எனவே சிந்தையும் தடுமாறக்கூடாது. நமது சரீரம் தேவனுடைய ஆலயம், அது விலையேற பெற்றது. அதை பரிசுத்தமா பாதுகாக்கணும். சில மணி நேர இச்சையில முற்றிலும் தவறான பாதையில விழுந்து போறாங்க. வேறு பாவங்கள் இருந்து கூட சீக்கிரமா வெளியில வந்துடலாம். ஆனா இந்த பாவத்துல ஒரு ஆண் அல்லது பெண் ஒரு முறை விழுந்துட்டா நீங்க என்ன பண்ணினாலும் சரி, அது விழுந்ததுதான். அவ்வளவு அருவருப்பான பாவம் தான் இது. விபச்சார பாவத்தை ஆண்டவர் ரொம்பவும் அருவருக்கிறாங்க. சரீர அவயங்கள்ல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு, பரிசுத்தம் கண்டிப்பாக வேண்டும். கணவன் அல்லது மனைவியின் இடத்துல ஒரு குறைவு இருந்தா அவங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்துல அவங்கள ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்குள்ள அவங்கள ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவரை அறைந்த பிள்ளைங்க சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். ஆனால் வழி மாறி இந்த மாதிரி பாவங்கள்ல விழுந்து விடக்கூடாது. இதுலயும் நல்ல கணவன் மனைவி அமைய பெற்றும் வழி தவறி போறாங்க. எத்தனையோ பேர் வழி தவறி போனவர்களுடைய அவங்க துணைகள் பரிதாபத்திற்குரிய வகையில ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. அற்ப சந்தோஷம் ஆயுளுக்கும் கண்ணீர் விட வைக்கும். அப்பேற்பட்ட இந்த பாவம் தேவ பிள்ளைகளுக்குள் வேண்டாமே. நாளடைவில் இது நம்மை, நமது சந்தோஷத்தை, குடும்ப ஆசீர்வாதத்தை சீர்குலைக்கும். திருமணத்தின் போது இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருப்போம்னு சொல்லிதானே துணையை ஏத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எனவே திருமணம் என்பது பரிசுத்தமான, கனமான, புனிதமான பந்தம். அது மாசுபடக்கூடாது. சரியா? இந்த தொடர்ச்சியை இன்னும் அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.